அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்திலே? Thank you Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். எல்லாரும் கண்களை மூடி உங்கள் சத்தங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர். Hallelujah. Thank you Jesus. Hallelujah. 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 உங்க சத்தம் கேட்கறது எல்லாரும் சேர்ந்து Hallelujah. 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 Sing hallelujah. Hallelujah. எல்லாரும் சத்தம் உயர்த்தி Hallelujah. 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 Amen. Hallelujah. 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 கரங்களை உயர்த்தி Hallelujah. ஆண்டவரை ஆராதிக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை உயர்த்தியவாறு சத்தமாய் ஹalleluya ஹalleluya உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர். ஹalleluya ஹalleluya. அப்படி பாடு. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும். விரும்பி கேட்கலாமா எல்லாரும் சேர்ந்து? எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்கள் பாத்திர, துதிக்கு பாத்திரராக என் ஆண்டவர் மகிமைப்படுவீராக. எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவுகிறவரே, எங்களோடென்றும் வாசம் செய். சத்தமா எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்கள் மத்தியில் உலாவி, எங்களோடென்றும். சொல்லுங்க, இதோ மனிதர்கள் மத்தியில், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே எல்லாத்தையும் மறந்திருக்க தெய்வ பிரசனத்தில் அப்படி விட்டு கொடுத்து ஒரு விசை கூட, இதோ மனிதர்கள் மத்தியில், இதோ மனிதர்கள். ஹalleluya. சிந்தைகள் நேராக்கப்படுவதாக, எண்ணங்கள் நேராக்கப்படுவதாக, ஒரே சிந்தையோடு, ஒரே எண்ணத்தோடு, ஒரு மனதோடு. ஓ எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதி. ஆமென். தேவனே, உம்மை நாங்கள் ஒரு மனமாய் வரவேற்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். Once again, உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட எங்களை மறைக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே.
நாங்கள் சிறுகவும் நீர் பெருக வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை முடிந்தால் 2 கரங்களை உயர்த்தியவாறு அவர் அர்ப்பணிக்கிறது தோடு சேர்ந்து போன எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்கள் உலாவிடும் உலாவிடும் எங்களோடு என்றும். உங்க சத்தம் கேட்க விரும்புறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் மத்தியில் எங்கள் மறுபடியும் எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்கள் நீரன் தேவன் ஆளுமை துதிப்பேன். நீரன் தேவன் ஆளுமை உயர்த்துவேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ஓ எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்கள் ஓ thank you Jesus. உம்மை நாங்கள் ஒரு மனமாய் உயர்த்துகிறோம். ஷரபல கதரியான் தலரபோ. ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா. ஓ sing hallelujah ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லே பாடும்போது ஆராதிக்கும் போது ஆவிலே விடுதலை, சரீரத்திலே விடுதலை. ஹalleluya. அல்லே ஆவிலே களிகூர பண்ணுவாராக. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை ஒரு மனமாய் உயர்த்துவோம். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஓசனா எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும் ஜீசஸ் எங்களோடு. சபை சத்தம் கேட்கட்டும். எல்லாரும் ஒரு மனமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் யாரும் சும்மா இருக்க வேண்டாம். தெய்வ பிரசன்னத்துல ஹalleluya. பரிசுத்தர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏற்ற ஆராதனை, அவர் விரும்புகிற ஆராதனை எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில். thank you Jesus. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீர் பிரியப்படுகிற ஆராதனை ஒரு விஷயம் கூட எங்கள் மத்தியில் எங்கள் அப்படியே சேர்ந்து பாடுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் எங்கள் இயேசுவே. சத்தமா நாமத்தை சொல்லு. இயேசுவே இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் எங்கள். எத்தனை பேர் உயர்த்த விரும்புறீங்க? ஒரு விஷயம் கூட சத்தம் உயர்த்தி இயேசுவே இயேசுவே. பாட பாட விடுதலை, பாட பாட விடுதலை. இருதயத்தை கர்த்தர் ஒருமுகப்படுத்துகிறார். ஆவியில் கல்லான இருதயங்கள் சதையாய் மாற்றப்படுகிறது. இன்னும் நெருங்கப்படுவாராக. முழங்கால் யாவும் முடங்கும், நாவு அவர் நாமத்தை சொல்லும் போதே விடுதலை. ஒரு விஷயம் கூட இயேசுவே இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். முழங்கால்
அப்பாவை ஆராதிக்கவே வந்திருக்கிறேன் சொல்றவர்கள் 2 கரங்களை உயர்த்தியவாறு அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிற தேவ பிள்ளைகள் முழு பலத்தோடு ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரங்களை அப்படியே ஏறெடுத்து பார்க்கலாம். அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளில் கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறவர்கள் நாம் ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர். நாம் அல்ல, அவரே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவர். நாம் அல்ல, அவரே நம்மை ரட்சித்தவர். நாம் அல்ல, அவரே நம்மை கண்மணி போல் காக்கிறவர். நாம் அல்ல, அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் அல்ல, அவர் ஒருவரே நம்மை நித்தியத்துக்கு நேராய் நடத்துகிறவர். இந்த தேவனுக்கு என்றென்றும் துதியும் கனமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நான் என் அப்பாவை ஆராதிக்க வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க? ஹல்லேலூயா. தாவீதே, எப்போ பார்த்தாலும் நீ ஆராதிக்கிறே தாவீதே, ஏன் உனக்கு துதிக்கிறத ஸ்டாப் பண்ணவே முடியலன்னா தாவீது சொல்றார். ஆமென். நான் ஏன் துதிக்கிறேன் தெரியுமா? அவர் என் தேவனா இருக்கிறார். ஆமென். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். என் ஆண்டவர் எனக்கு தேவனா இருக்கும் போது அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் இயேசுதான் என் ஆண்டவர்னு சொல்றவங்க? ஆமென். இன்னும் சத்தமா ஆமென் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் அவரை சொந்தமாக்கவில்லை, அவர் நம்மை சொந்தமாக்கி கொண்டார். ஹல்லேலூயா. நாம் அவரை தேடவில்லை, அவர் நம்மை தேடி வந்தார். எதையுமே இதுவரை நாம் தான் அவருக்கு செய்கிறோமான்னு கேட்டா, எனவேதான் ஆராதிக்கும் போதெல்லாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனை எப்படி கொடுக்கணும் தெரியுமா? ஐயோ ஆராதிக்க வந்துட்டேன் அதனால ஆராதிச்சுதான் ஆகணும், அப்படி இல்லை. நான் கொடுக்கிற ஆராதனை விரும்பி கொடுக்கணும். 18ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்ல, என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவாராக. இந்த வார்த்தை தாவீது சொல்லுவதற்கு முன்பாக 1வது வசனத்துல சொல்வார், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். என் பலனா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாரு, என் ஆண்டவர் துதிக்கப்படுவாராக. அப்ப எனக்குள்ள இருந்து வெளிப்படுற ஆராதனை எப்படி வெளிப்படணும்னா, ஆண்டவர் மேல அன்பு வச்சு வெளிப்படணும். அன்பு வச்சு வெளிப்படுற ஆராதனையில அவர் ரொம்ப பிரியமா இருப்பார். சமாரியா ஸ்திரீகிட்ட வந்து சொல்றார், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர் மேல் பிதா பிரியமா இருக்கிறாராம். எத்தனை பேர் விரும்புங்க, ஆண்டவரே நான் ஆராதிக்கிறது உங்களுக்கு பிடிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம எதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம் தெரியுமா? என் கூட இருக்கிறவங்க எப்படி பார்க்கறாங்க, என் பாஸ்டர் எப்படி பார்க்கறாங்க, நான் பாடினா என் கூட இருக்கிறவங்களுக்கு அது எப்படி பிடிக்கும், இப்படி இல்ல. ஆமென். அடிக்கடி நாங்க சொல்ற வார்த்தை, பாட்டு ராகம் வருதோ வரலையோ பாடுங்க. ஆமென். உலகம் ராகத்தை பார்க்கும், அப்பா தாகத்தை பார்ப்பாரு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ எனக்கு ராகம் வரலையே, நான் பாடினா நாம பாடினா ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. நம்ம பாடும்போது ரசித்து கேட்கிற ஒருவர் தான். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் அப்பாவை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களி கூற வேண்டுமே. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களி கூற வேண்டுமே. இந்த வார்த்தையை கூட சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களி கூற வேண்டுமே. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவையே, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான், என் உயிரும் இயேசுவுக்காக, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. பாடுங்க பார்க்கலாம். என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என்
இயேசுவுக்காக. இயேசுவையே நேசித்து, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. என் இயேசுவையே நான் நேசித்து, ஆமென், இயேசுவிலே நான். ஒரு விஷயம் கூட, என் உயிரும் இயேசுவுக்காக, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. பாடுங்க சத்தமா. என் உயிரும் என் உள்ளமும் என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே. எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த வார்த்தையை? என் வாழ்க்கை ஃபுல்லா இது இருக்கட்டும் ஆண்டவரே. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான். எத்தனை பேர் அனுபவிச்சு சொல்லுங்க, என்னை உயர்த்தித்ததும் என்னை உயர்த்தியதும் என் இயேசு மாத்திரமே, என்னை உயிர்ப்பித்ததும் என் இயேசு மாத்திரமே, என்னை உயர்த்தியதும் என் இயேசு, என்னை உயிர்ப்பித்ததும் என்னை உயிர்ப்பித்ததும் என் இயேசு. நல்ல கையை தட்டி, என் இயேசுவையே, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான். ஆண்டவரே, இதுவே சபைக்கு வாஞ்சியா இருக்கட்டும். இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவிலே இயேசுவிலே நான். விரும்பி கேட்கலாமே, என் ஆசை என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சை அவர் சமூகம் மாத்திரமே. என் ஆசை என் இயேசு, என் வாஞ்சை. இயேசுவையே நேசித்து, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான். ஓ இயேசுவையே, இயேசுவையே, ஆமென், இயேசுவையே, இயேசுவிலே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த உண்மையா சொல்றீங்க? இயேசுவையே நேசிக்கணும், இயேசுவையே தியானிக்கணும், இயேசுவிலே களிகூற. இந்த ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ள நாம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல எது எனக்கு நடந்தாலும் அது எனக்கு ஒரு விஷயமாவே தெரியாது. இந்த லைஃப் ஸ்டைல்குள்ள இயேசு 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 இயேசு. ஹல்லேலூயா. நமக்கு எப்பவாவது தான் இயேசு. ஆனா நான் சொல்லுவேன், எப்பவுமே இயேசு. பக்கத்துல சொல்றேங்க, எப்பவாது இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்பவாது இல்ல, எப்பவுமே. ஹல்லேலூயா. எப்பவாது இயேசுன்னு இருக்கிறவங்களுக்கு உலகத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் பாதிக்கும். ஆனா எப்பவுமே இயேசுன்னு இருக்கிறவங்களுக்கு 7 மடங்கு அக்கினி இருந்தாலும், எத்தனை பெரிய சோதனைகள் இருந்தாலும், எனக்கு எப்பவுமே இயேசுன்னு சொல்றவங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லும்போது, தாவீதை ரொம்ப பிடிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ரீசன் என்னன்னா, தாவீது எப்பவுமே அவரை தான் உயர்த்துவார். எந்த சூழ்நிலை போகட்டும், யார் எப்படிப்பட்ட பிரச்சனை ஆகட்டும், அத்தனை பேரும் கோலியாத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது, சவுலே, அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சவுலே, தாவீது கிட்ட யாரை குறித்து தான் பேச தொடங்குறான் தெரியுமா? கோலியாத்தை குறித்து தான். எப்ப அவனை பாத்தியா? அவன் கையில் இருக்கிற பட்டயத்தை பாத்தியா? அவன் சிறு வயதுல இருந்த யுத்த வீரன் இல்ல. சவுலே, ஆண்டவரை பத்தி உனக்கு தெரியாதுன்னா நீ சொல்றது ரைட்டு. ஆண்டவருடைய அபிஷேகத்தை அனுபவிக்காதவனா நீ சொல்றது ரைட்டு. ஹல்லேலூயா. அலைந்து திரிந்த ஒன்ன கர்த்தர் தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி இதுவரை கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. நீ இப்படி பேசலாமா சவுலே? சவுல் இப்போ தாவீதுக்கு சொல்ற, எப்ப அவன் சின்ன வயதுல இருந்த யுத்த வீரன், அவன் கையில இருக்கிற ஆயுதத்தை பாரு. இப்படி கோலியாத்தின் புகழை பாடிக்கொண்டிருக்கும் போது தாவீது சொல்றாரு, ஐயா, சிங்கத்தை ஜெயிக்க வச்சார் ஒருத்தர், கரடியையும் ஜெயிக்க வைத்தார் ஒருத்தர். அந்த தெய்வத்தின் நாமத்துல தான் நான் போக போறேன். இவனு கையில என்னை ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, கோலியாத்து எப்படிதான் வந்து நிக்கிறான் தெரியுமா? தன் பலத்தை வைத்தல்ல, தன் தேவர்களுடைய நாமத்தை சொல்லி நிக்கிறான். தன் தேவர்களுடைய நாமத்தை சொல்லி நிக்கிறான். அதை பார்த்தாவது சவுலே, உன் ஆண்டவர் நாமத்தை சொல்லி நின்று இருப்பேனா? இந்த கோலியாத்து ஃபர்ஸ்ட் டே இல்லாம போயிருந்திருப்பான். பல காரியங்களை சத்துருக்களை பார்த்து நம்ம படிக்கிறோம். ஆமென். வந்து 40 நாட்களும் காலையிலும் மாலையிலும் கோலியாத் செய்கிறது
ஈட்டியரியல, அவர்களுடைய தெய்வங்களுடைய நாமத்தை சொல்லி உயர்த்துறான். ஜீவனற்ற தேவனுடைய நாமத்தை சொல்றவனுக்கு நிக்க முடியுதுன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை சொல்லி ஆராதிக்கிற என்ன எப்படி கர்த்தர் விடுவார்? ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுவரைக்கும் அந்த பிரச்சனை நின்னுச்சு தெரியுமா? எதுவரை அந்த பிரச்சனை நின்னுச்சு தெரியுமா? ஜீவனற்ற தெய்வத்தின் நாமத்தை சொல்லி நிற்கிற கோலியாத்துக்கு 40 நாட்கள் நிற்க முடிந்தது. ரீசன் என்னன்னா, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒருவன் வந்து நிக்க முடியல. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி இந்த பக்கத்துல இருந்து ஒருவன் கூட வந்து நிற்கவில்லை. அப்படி நிற்கிறது வரையிலும் ஜீவனற்ற தெய்வர்களுடைய நாமத்தை சொல்லி நிற்கிறவனுக்கு நிக்க முடிஞ்சிச்சு. அன்பான உள்ளமே, அவருடைய நாமத்தை சொல்றது என் லைஃப்ல குறையுதுனாலே என் லைஃப்ல சத்ருவின் ஆதிக்கம் எழும்பிக் கொண்டே இருக்கும். ஆமா, எப்போ அது ஸ்டாப் ஆச்சு தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் வந்தான். யுத்தம் பண்ணி பழக்கம் கிடையாது, காட்டுக்குள்ள ஆடு மேய்த்து பழகினவன். ஆமென். யுத்தத்துக்கான வஸ்திரத்தை போடுறதற்கு கூட பழக்கம் இல்லாதவன். அவனுக்கு முன்பாக இந்த கோலியாத்துக்கு 5 செகண்டுக்கு மேல நிக்க முடியல. 5 கல் அல்ல, 5 கல் எடுத்தாரு. ஆனா தாவீது எடுத்த ஒரு கல்லே கோலியாத்தின் கதையை முடிக்குது. ரீசன் என்னன்னா, தாவீது தன் பலத்தை சார்ந்தல்ல போனது, தன் தேவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டு போகிறான். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் அப்பா நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறவர்கள், இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை உன் வாழ்க்கையில உயர்த்திப்பார். அநேக கோலியாத்துகளுடைய பிரச்சனைகளை கர்த்தர் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே இயேசுவையே. ஆமென். ஆண்டவருக்கு கொடுக்கிறத பெஸ்டா கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? இன்னைக்கு எவ்வளவு ஈஸியா இருந்து ஆராதிக்கணும்ல. நல்ல ஏசி போட்டு, அழகான லைட் எல்லாம் போட்டு, எங்களுக்கு அழகான மைக் எல்லாம் தந்து, நல்ல மியூசிஷியன்ஸ் நிறுத்தி எவ்வளவு ஈஸியா இருந்து ஆராதிக்கணும். இப்படி நம்மை ஆராதிக்க வைக்க அவர் சிலுவையிலே அரை நிர்வாணமாய் 6 மணி நேரம் தொங்கினார். என்ன இப்படி ஆராதிக்க வைக்கிறதற்காக அவர் அவருடைய பெஸ்டை எனக்கு தந்துட்டார். பிதா யாரையும் அனுப்பல, தன்னுடைய நேசகுமாரன் கிறிஸ்துவை, தன்னுடைய நேச பிள்ளை அனுப்பி பெஸ்ட தந்துதான் என்ன கொண்டு வந்திருக்கிறார்னா, நான் அவருக்கு கொடுக்கறது பெஸ்டா இருக்கும். கை தட்டினா பெஸ்டா தட்டணும், பாடினா பெஸ்டா பாடுங்க, ஆராதிச்சா பெஸ்டா ஆராதிங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும் சொல்றாங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாவை ஆராதிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்றாங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சேர்ந்து நல்ல கையை தட்டி, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே இயேசுவிலே. ஆமென். பரவாயில்ல, கொஞ்சம் கை தட்டு ஸ்ட்ராங் ஆயிட்டு. இனி ஒரு வார்த்தையை சொல்றேன், அப்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும் நம்புறேன். பாருங்க, பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அடுத்து ஒரு வார்த்தை ஆட் ஆயிருக்கும். என்ன வார்த்தை? தெரிஞ்சவங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பேரோசை. ஏன் பேரோசைன்னு போட்டிருக்கிறார்? ஓசையோட முடிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் பேரோசை? நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே, அதனால நானே சொல்லிடுறேன். ஆண்டவர் ஓசையோட முடிச்சிருக்க வேண்டியதானே? ஏன் ஆண்டவர் பேரோசை? ஆண்டவருக்கு அன்னைக்கே தெரியும் இப்படி எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். முன்னாடி காலத்துல ஒரு கொட்டம், ஒரு டேம்ரைன் தான் இருந்துச்சு. அதுல அடிப்பாங்க பாருங்க கைத்தட்டு. கொட்டுக்கு சவுண்ட்ல அதோட ஸ்டாப் ஆயிரும். கைத்தட்டு தான். இன்னைக்கு இந்த மியூசிக்ல எழுப்பின பிறகு நம்ம கைத்தட்டுறதே வேஷம். சிலர்லாம் கைத்தட்டுறதை பார்த்தா இப்போ என்ன மாதிரி கைத்தட்டுறாங்க, ஆனா உள்ள ஒரு கொசு மாட்டினா கூட சாவாது. கொடுக்கிறது கைத்தட்டுற ஓசையுள்ள பேரோசை உள்ள கைத்தளம். அதாவது ஆண்டவர் இந்த கைகளை தந்தது அவரை ஆராதிக்கிறதற்கு, என் வாயை தந்தது அவரை துதிக்கிறதற்கு, என் கால்களை தந்தது அவருக்காய் செல்வதற்கு. ஆமென். பாருங்க, ஒரு அரசியல்வாதி வந்து மேடை போட்டு, ஒரு அரசியல்வாதி தனக்கு பிடிச்ச ஒரு தலைவன் வாரானாலே வாலிபர்கள் எல்லாம் திரண்டு போவாங்க. அவர் ஏதாவது அறிக்கையெல்லாம் விட்டார்னா கைத்தட்டு என்ன விசில் சவுண்டே கேட்கும். ஆனா கைத்தட்டவனுக்கு நல்லாவே தெரியும் இவர் சொல்ற ஒண்ணும் செய்ய மாட்டார். வாக்கை மாற்றுகிறவன் சொல்லும் போது ஒருத்தர் இவ்வளவு கை தட்டுவானா? வாக்கு மாறாத தேவன் ஒருவர் எனக்காக இருக்கிறார். அந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிற சொல்லுங்க, நல்ல கையை தட்டி, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே. நல்ல கையை தட்டி ஆமென். இயேசுவிலே நான், என் கை வலிச்சாலும் பரவாயில்ல, தட்டி ஆமென். என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான்
இப்ப சொல்லுங்க, என் உயிரும் இயேசுவுக்காக, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. உயிரும் இயேசுவுக்காக, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே, thank you Jesus, hallelujah. ஒரு விஷயம் கூட, இயேசுவையே, என் இயேசுவையே நேசிக்கிறேன். ஆமென். இயேசுவையே நான் சொல்லுங்க, என்னை உயர்த்தியதும் இயேசு மாத்திரம், என்னை உயர்த்தியதும் என் இயேசு, என்னை உயிர்ப்பித்ததும், என்னை உயிர்ப்பித்ததும் என் இயேசு. உங்க சத்தம் கேட்கட்டும், என்னை உயர்த்தியதும், என்னை ஹalleluya, என்னை உயிர்ப்பித்ததும் என் இயேசு. இயேசுவையே, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே, ஓ இயேசுவிலே நான் களிகூர வேண்டுமே. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவை சொந்தமாய் கொண்டது பாக்கியம். சொல்லுங்க, என் ஆசை, என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சை அவர் சமூகம் மாத்திரமே. என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சை. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, இயேசுவையே, என் இயேசுவையே நான் நேசித்து. வாழ்க்கையில இயேசு உயரட்டும், அவன் குடும்பத்தில் இயேசு உயரட்டும், சபையில் இயேசு உயரட்டும். என் இயேசுவையே, என் இயேசுவையே நான் தியானித்து. அப்படியே சேர்ந்து பாடலாமா? ஆனந்தமே, ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் எந்த உள்ளத்தில், சொல்ல, இந்த பாதலத்தில், இந்த ஜீசஸ், ஹalleluya, ஆமென். எந்த உள்ளத்தில், எத்தனை பேர் சொல்லுவீர்கள், சின்னம் சிறு வயதில், சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில், ஆண்டவரே, நான் பார்த்து வந்தவன் அல்ல, உம்மால் பார்க்கப்பட்டு வந்தவன் அப்பா. ஓ ரிகமஷ, தாமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள். தாமது ஜீவனை ஜீவன் பெற்றுக்கொள். கைகளை தட்டி ஆனந்தமே, 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 இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, ஆனந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் இயேசு எனக்கு சொந்தமானவர், எனக்கு எதை குறித்த கலக்கமும் இல்லை. ஹalleluya. இந்த பாதலத்தில், இந்த வார்த்தை சொல்ல, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று, எந்த சூழ்நிலையும் அவர் அறிக்கை பண்ணுங்க இந்த வார்த்தைகளை, பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் என்னை பிரிக்காது. சொல்ல, என்னை நம்பியவர், என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் பொறுப்பதனை சேர்ந்து பாடும். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில், எந்த உள்ளத்தில், இந்த பாதலத்தில்
என் இயேசுவையே நான் நேசித்து, என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. என் இயேசுவையே நான் நேசித்து, thank you Jesus. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, இயேசுவையே நேசித்து, என் இயேசுவையே நான் நேசித்து, ஆமென் ஆமென் ஆமென். நீங்க மட்டும் ஒரு விஷயம் கூட, இயேசுவையே, என் இயேசுவையே. ஹalleluya ஹalleluya. முழு பலத்தோடு கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த விரும்புறவங்க நல்ல கரங்களை தட்டி இயேசுவையே நேசிப்பேன், என் இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் முழு பலத்தோட ஒரு சில நிமிடங்கள் உங்கள் வாய்களை திறந்து சத்தமா இயேசுவே என்று சொல்லி ஆராதிக்க. நீங்கள் ஆராதிக்க ஒரு தெய்வ பிரசன்னம் உங்களை மூடும். நீங்கள் ஆராதிக்க ஒரு தேவ மகிமை உங்களை மூடுகிறது. இதோ பல ஆழத்திலிருந்து கர்த்தருடைய கை தூக்கி எடுக்கிறார். பல ஆழங்களிலிருந்து கர்த்தருடைய கை தூக்கி எடுக்கிறார். எழுத முடியாத அநேக ஸ்தலத்திலிருந்து கர்த்தருடைய திரும்ப எடுப்பிக்கிறார். இதோ கர்த்தர் தமது கரத்தை நீட்டி உளையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுத்தது போல பல ஆழத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிறவர். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். ஹalleluya. என் கர்த்தர் நல்லவர். ஹalleluya. என் இயேசுவையே நேசிப்பேன், அவர்தான் எல்லாமே எனக்கு செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியுது, இயேசுவை மாத்திரம் நான் பிடிக்காமல் இருந்திருந்தால்? ஆமென். அப்படி சொல்லுவதை விட இயேசு மட்டும் என்ன பிடிக்காம இருந்திருந்தா எத்தனை பேருக்கு இங்க ஜீவனோடு இருந்திருப்போம்? ஹalleluya. இன்னைக்கு ஏதோ ஒண்ணு நான் என்ன வச்சு சொல்வேன்னா, இன்னைக்கு டேவிட்ங்கிற ஒரு பேர் நிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி இயேசுங்கிற ஒரு பேர் உண்டு. ஹalleluya. இன்னைக்கு நமக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்குதுன்னா இந்த அட்ரஸ் வந்தது மேபி போசேத் என்று ஒருவன் இருந்தான். யாருக்கும் இப்போ அவனை தேடக்கூடிய சிச்சுவேஷன்ல அல்ல மேபி போசேத் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார்னா, ராஜா கூப்பிடுவார்ல. எல்லாரும் செத்த கூட்டத்துல நானும் போயிருந்திருக்க மாட்டேனா? எதுக்கு ஆண்டவரே இப்படி ஒரு லைஃப்? ஆனா திடீர்னு ஒரு நாள் அவன் இருந்த வீட்டை தட்டுறான். மேபி போசேத்தே வா, ஐயா என்னால வர முடியாது, நீ வரண்டா, நான் அவனை தூக்கிட்டு போறேன். அவனை தூக்கி கொண்டு எங்க போறாங்க? அரண்மனைக்கு வராங்க. அரண்மனைக்கு மேவிபோசேத்துக்கு புரியல. அரண்மனைக்குள் இருக்கிற சட்டத்தை பொறுத்தவரை கால்கள் முடமானா இருக்கிற ஒருவனும் அந்த எல்லைக்குள்ளே வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு இதையும் தாண்டி எனக்கு இப்படி ஒரு தயவு கிடைக்குது. பரிசுத்தவான்கள் இருந்து ஆராதிக்கிற கூட்டத்துல நான் வருவதற்கு தகுதி இல்லாதவன். அப்படி இருந்தும் இன்னைக்கு நான் நின்னு ஆராதிச்சிட்டு இருக்கிறேன். மேவிபோசேத்துக்கு புரியல. உள்ள வாரா, சரி வாசலை விடுவாங்கன்னு பார்த்தா உள்ள கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா ராஜா இருக்கிற அறைக்கு. ஹalleluya. காணி ஆட்சிக்கு புறம்பா இருந்த நம்மை பிராகாரத்துல விடல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். இது எப்படி சாத்தியமானது? இது எப்படி சாத்தியமானது? இது எப்படி சாத்தியமானது? அப்பதான் தாவீது வந்து சொல்றாரு, மேவிபோசேத்தே, அவர் முடவனேன்னு கூப்பிடல, அவனை அறிமுகப்படுத்தினவர்கள் அவன் பெயரை சொல்றதுக்கு பதிலாய் அவன் பலவீனத்தை சொன்னார். அவன் கால்கள் முடவனா இருக்கிறான். ஆனா ராஜா வந்து முடவனேன்னு கூப்பிடாம பெயர் சொல்லி அழைக்கிறார், மேவிபோசேத்தே என்று. உலகம் மொத்தம் என்னை பாவி என்று பார்த்து கொண்டிருந்த போது பரலோகத்தில் இருக்கிற ஒருவர் மாத்திரதான் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். மேவிபோசேத்தேன்னு கூப்பிட்ட உடனே அது யாரு கூப்பிட்டு இருக்கிறார்னா ராஜா கூப்பிட்டு இருக்கிறார். இப்ப மேவிபோசேத்துக்கு கைய ஓடல, கால ஓடல, அவன் கையெல்லாம் புல்லரிச்சிருக்கிறோம். என்ன பெயர் சொல்லி கூப்பிடுறாரா? இவ்வளவு என்ன இந்த பிரசனத்துல கொண்டு வந்து, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு வந்து என்னை பெயர் சொல்லி அழைக்கிறதற்கு அப்படி என்கிட்ட என்ன பாத்தீங்க ராஜாவே? செத்த நாயை போல் இருந்த எனக்கு உங்களுடைய கண்களில் எதனால் தயவு கிடைத்தது? அப்பதான் ராஜா சொல்றாரு, உன் தகப்பனாக யோனத்தான் நிமித்தம். யோனத்தான் நிமித்தம். மேவிபோசேத்தே, நீ சவுல் குடும்பத்துல பிறந்தேனால அல்ல, நீ யோனத்தானுக்கு பிள்ளையா இருக்கிறதுனால, நீ யோனத்தான் நிமித்தம்
யோனத்தானுக்கும் உனக்கும் ஒரு ரத்த உறவு இருக்கு பாத்தியா? இந்த உறவு தான் இன்னைக்கு உன்னை என் சமூகத்துல நிக்க வச்சிருக்குது. இதே போலதான் ஒருவரால நாம் கொண்டு வரப்பட்டோம். எனக்காய் ஒரு யோனத்தான் உண்டு. அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சிந்தின ரத்தத்தினால், அந்த ரத்த உறவுல எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சுன்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹி ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஓ எலோஹி ஓ அடோனாய் ஆராதிப்பே, இயேசு. மறுபடியும் சொல்லுங்க, எல் ஷடாய், எல் ஷடாய், எலோஹி ஓ அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆரா. எல் ஷடாய், எல் ஷடாய். உம்முடைய கண்களில் கிடைத்த தயவல்லவோ, நீ பாராட்டின கிருபை அல்லவோ இன்னைக்கு உம்முடைய சமூகத்தில் என்னை கொண்டு வந்து ஆராதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. பாடுங்க, உம்மை போல யாருண்டு, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என்றே. ஆண்டவரை மட்டும் பார்த்து எல்லாரும் கண்களை மூடி உம்மை போல, உம்மை பாட்டு தெரியும்னா கண்களை மூடி அப்படியே ஆராதிங்க. யாரையும் பார்க்க வேண்டாம், என்னையும் பார்க்க வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம். உம்மை தானே நம்புவேன் என்று சொல்லு. உம்மை தான் எந்த வாழ்வில், உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே. எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா, உம்மை ஆதாரமாய் நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிக்க விரும்புற தேவ பிள்ளைகள், அப்பா தயவை நான் ரொம்ப ருசிச்சிருக்கிறேன் சொல்றவங்க, அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ரபா ஷதரா பல கதரியாதரா லேகரமன் ஹந்தலரோ, அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து பாடுங்கள். கலங்கி நின்ற என்னை கண்டு, என்னை அறிந்தவர் நீர் மாத்திரம் ஆண்டவர், என்னை சரியாய் புரிந்தவர் நீர் மாத்திரம், காத்தவரே எல் ஷடாய் எலோஹி. தெய்வ பிரசனத்திற்குள்ள நம்முடைய பிள்ளைகளை இழுத்து செல்லுங்க ஆண்டவரே. அந்த அன்பின் ஆழத்தை, அகலத்தை, அகலத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும். எல் ஷடாய் இயேசுவை இன்னும் பற்றி பிடிக்கட்டும், இயேசுவை இன்னும் வாழ்க்கையில உயர்த்தட்டும். நீரே எல்லாம் செய்கிறீர், ஆராதிப்பேன் இயேசுவா. ஆமென். மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு என்னை பிளக்க வைத்தார் சொல்றவங்க. மரணத்தின் எத்தனையோ முடிவுகளை சந்தித்தவன் நான். இதோட முடிஞ்சிச்சின் போடப்பட்ட வாழ்க்கை என் வாழ்க்கை. ஆனால் இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் என் ஆண்டவராக இயேசு சொல்றவங்க. ஆமென். எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹி ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹி ஆராதிப்பே, அடோனாய். சபையின் சத்தம் மாற்று கேட்கின்ற 2 கரத்தை உயர்த்தி பாடு. எல் ஷடாய், எல் ஷடாய்
இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு ஒவ்வொருவரையும் அந்த ஆழத்திற்குள்ள இழுத்து செல்லட்டும். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள், நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்று. அவரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நன்றியோடு நான், நன்றியோடு நான் துதிப்பான். Thank you Jesus. அப்பா, நீரே எங்கள் கரத்தை பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறீர். எனக்கா நீர் செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, நன்றியோடு நான், நன்றியோடு. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா நான் அவரை பாடுவேன் என்று சொல்லுகிறவர்கள், ஓ எனக்கா நீர் செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி. அப்படியே சொல்லுவோமா? கர்த்தர் பாராட்டின தயவை நினைத்து தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட வேணும்னு தூக்கிட்டீங்க ஆண்டவரே. எல்லாரும் வேண்டாம் என்று தூக்கி கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாரே. முடிந்ததென்று உயிர் வாழ்கிற உம்மழகான கண்கள், உம்மழகான கண்கள். நீங்க மட்டும் பார்க்காம போயிருந்தீங்கன்னா, நீர் மாத்திரம் என்னை பார்க்காமல் போயிருந்தா சொல்லுங்க, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தா. ஒன்றுமில்லாத அவரால் உயர்த்தப்பட்ட தேவ பிள்ளைகள், அவரால் நன்மை அனுபவிக்கிற தேவ பிள்ளைகள், உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாரே. முடிந்ததென்று நினைத்த உம்மழகான கண்கள். நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் தேவன் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது என்று சொல்லுகிறவர்கள் முழு பலத்தோடு எனக்கு வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்த, எனக்கு கர்த்தர் பாராட்டின தயவு, எனக்கு கர்த்தர் பாராட்டின கிருபை, அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றிட்டு. என் தேவன் நல்லவர், என்னை கடங்காத நன்மைகளை இன்று வரை செய்தவர், இன்று வரை நடத்தினவர், இனிமேலும் என்னை நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை கடங்காத நன்மை எனக்காக செய்தவர். ஆண்டவரை ஆராதிக்கிறத மட்டும் ஒரு நாள் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. விரும்பி ஆராதிங்க. ஒருத்தங்களை ரொம்ப நேசிக்கிறோம்னா அவங்கள பத்தி தான் அதிகமா பேசும். உலகத்துல யாரை ரொம்ப விரும்புறோமோ அவர்களை குறித்து தான் அதிகமா நினைப்போம், அவர்களை குறித்து தான் அதிகமா பேசுவோம். அவங்க கிட்ட பேசுறதுக்கு தான் நம்முடைய இருதயமும் துடிக்கும். அவங்க
கூட டிராவல் பண்றதுக்கும் பிடிக்கும். இதே போலதான் இயேசுவோடு நம்ம லைஃப் இருக்கணும். நான் ஏறெடுக்கிற ஆராதனை விரும்பி, அவர் இந்த பூமியிலே எனக்காக வந்து கல்வாரி சிலுவையை சுமந்தது வேற வழி இல்லாமல் அல்ல, வேற வழி இல்லாம இல்ல. அவர் வர வேண்டிய அவசியம் இல்ல. அவருக்கு சொந்தமான ஒரு கூட்டம் இருந்துச்சு, அந்த கூட்டத்தை தூக்கிட்டு போயிருந்துக்கலாம். அவர் வேற வழி இல்லாமல் அல்ல, எனக்கா எல்லாமே செய்தது. பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. என் மேல வச்ச அன்பு அவர் அங்க இருக்க விடல. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எப்படி ஆண்டவரை என்ன செலக்ட் பண்ண தோணுச்சு உங்களுக்கு? வேற பாத்திரங்களே இல்லைன்னா என்ன பாத்தீங்க? ஆமென். அப்படி இருக்கும்போது ஒரு சாப்டர் ஆண்டவர் தியானிக்க வச்சார். அதுதான் தாவீதின் மேல் அபிஷேகம் ஊட்டப்பட்டது. தாவீது வீட்டுக்குள்ள தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தாலும் தாவீதுக்கு மேல கர்த்தர் அபிஷேகத்தை ஊத்துனதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. சவுலை பொறுத்தவரை அப்படி அல்ல. சவுல் வரும்போதே சாமுவேலுக்கு தெரிஞ்சிரும் இவன் தான் அப்படின்ட்டு. சவுலுக்கு முன்னாடி வேற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்ல, ஒரே பர்சன். சோ சாமுவேலுக்கு தயக்கம் இல்ல, கொஸ்டின் இல்ல, இதுல யாரு இப்படிங்கிற கேள்விக்கு இடம் இல்ல. சவுல் வந்ததும் உட்கார வைக்கிறார், கொஞ்ச நேரம் நிறுத்துறார், வார்த்தையை பேசுறார், அபிஷேகத்தை ஊத்துறார், அனுப்புறார். ஆனா தாவீதை செலக்ட் பண்ண வரும்போது அப்படி கிடையாது. ஏன் தாவீதை தான் கர்த்தர் செலக்ட் பண்ண போறார்ல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லிருக்கலாம்? சாமுவேலே, காட்டுக்குள்ள எனக்கு பிடிச்ச ஒருத்தர் இருக்கிறான், அங்க போ, அவன் மேல போய் அபிஷேகத்தை ஊத்து, இப்படி சொல்லி ஊத்திருக்கலாம். கர்த்தர் ஈசாய் வீட்டுக்கு ஒண்ணுமே சொல்லல, நீ போ, அங்க ஒருவனை நான் செலக்ட் பண்ணுவேன், அவ்வளவுதான் சொல்றாங்க. வீட்டுக்கு போகும்போது சாமுவேல் நினைச்சா சவுலை போல அங்க ஒருத்தன் தான் இருப்பான். ஆனா வீட்டுக்கு போன பிறகுதான் தெரியுது, தாவீதுக்கு முன்னாடி 7 பேரு சூப்பரா இருக்கிறாங்க. சாமுவேலுடைய பார்வைக்கு ஃபர்ஸ்ட் ஆளே ஓகே, எலியாவே ஓகே. அதனாலதான் தைலத்தை எடுத்து கொஸ்டின் கூட கேட்காம ஊத்த போயிட்டா. கொஸ்டின் ஆண்டவர் இவன் தானா ஒரு கொஸ்டினை கூட கேட்கல. ஊத்த போன சாமுவேல பரலோகம் பிடிச்சு இழுக்குது. இவன் இல்லையா? ஆனா சவுலை விட அழகா இருக்கிறானே ஆண்டவரே. சவுலே செலக்ட் பண்ணிக்கிறானுங்க, இவனை தான் செலக்ட் பண்ணி, இவன் கிடையாது, அடுத்த ஆள் போனோம். பைபிள் சொல்லுகிறது 7 பேரும் கடந்து போனார்கள் என்று. கடந்து போன கர்த்தர் கடந்து போக பண்றார். புரியல சாமுவேலுக்கு. இப்ப சாமுவேல்கிட்ட சொல்றார், இனி ஒருத்தர் இருக்கிற, அவனை கூப்பிட சொல்ல. தகப்பனை கூப்பிட்டு கேட்கிற, வேற யாராவது இருக்கிறானா? உடனே தகப்பன் சொல்ற, அவன் இனி ஒரு இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் பேர் தாவீதுன்னு சொல்லாம டைரக்டா சொல்றாரு, அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஏன் அத சொல்றாரு தெரியுமா? நீங்க நினைக்கிறது போல பர்சன் அவன் கிடையாது. நீங்க ஒரு காரியத்துக்கு செலக்ட் பண்ண வந்திருக்கிறீங்களே, அதுக்கு தகுந்த பர்சன் அவன் கிடையாது. அதுக்கு தான் நான் 7 பேரை நிறுத்திட்டேன். இப்ப தாவீது வரவழைக்கப்படுகிறான். தாவீது வரும்போது ஊரே கலகலன்னு இருக்கு, வீடு ஃபுல்லா நிரம்பி இருக்கிறார்கள். தூரத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சாமுவேலை பார்த்திருப்பார். சாமுவேலை பார்த்தோன்னே தாவீதுக்கு இருதயெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்து யாரை பார்த்திருப்பார் தெரியுமா? தனக்கு முன்பாய் நிறுத்தப்பட்ட 7 பேரை பார்த்திருப்பார். இப்ப சாமுவேல் தாவீது கிட்ட வந்து பரலோகம் சொல்லுது, இவன் தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆனா அவர் தைலத்தை ஊற்றுறதுக்கு முன்பாக தாவீதை எதை பார்க்க வைக்கிறார் தெரியுமா? தாவீதே, உன் மேல இந்த தைலம் வருவதற்கு முன்பாக ஒன்றை புரிந்து கொள், வேற பர்சன் இல்லாததினால் அல்ல நான் உன்னை செலக்ட் பண்ணது, வேற ஆட்கள் இல்லாததினால் அல்ல நான் உன்னை தெரிந்து கொண்டது. உன்னையோட தகுதியுள்ள 7 பேர் கடந்து போனார்கள். சிலரெல்லாம் நான் பார்க்காம மறைச்சிட்டேன், உன்னை பார்த்தேன். இந்த சாப்டரை வச்சு தான் ஆண்டவரே எப்படிப்பா என்ன பார்த்துட்டு என்ன செலக்ட் பண்ண தோணுச்சு அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, உன்னை பார்த்த பிறகு இன்னொருத்தனை பார்க்கறதுக்கு எனக்கு மனசு வரல. நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களை சொல்லுங்க. என்ன பார்த்த ஆண்டவருக்கு இன்னொரு பர்சனை பார்க்க மனசு இல்லாததுனாலதான் கர்த்தரை தெரிந்தெடுத்தார்னு சொல்றவங்க 2 கரங்களை உயர்த்தி உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்கின்றேன். அழகான கண்கள். Thank you Jesus.
அன்பு கூர்ந்து தெரிந்தெடுத்தார் தம்பி, அன்பு கூர்ந்து தெரிந்தெடுத்திருக்கிறார் தங்கச்சி. தூக்கி எறியப்பட்ட என்னை, தூக்கி எறியப்பட்ட வேணும்னு சொல்லி தூக்கிட்டீங்க ஆண்டவரே. உங்க கைக்குள்ள வந்ததுனால தப்பிட்டேன்பா, உங்க கைக்குள்ள இருக்கிறதுனால பிழைத்து கொண்டிருக்கிறேன்பா. ஓ தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான அழகான கண்கள் என்னை ஆராதிக்கிறோம். உயிர் வாழும் அழகான அழகான கண்கள். இப்ப ஆராதிக்க விரும்புற தேவ பிள்ளை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே 2 கரத்தை உயர்த்த முடிந்தால் இப்ப சொல்ல, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் துதிப்பேன், நீரின் தேவனான உம்மை உயர்த்துவேன். எல் ஷடாய், எல் ஷடாய். அவர்தான் என் ஆண்டவர், அவர்தான் என் இரட்சகர், அவரே என் தேவன், அவரே எனக்கு பிதா, அவரே என்னை நடத்துகிறவர். இப்படி சொல்லுகிற தேவ பிள்ளை ஒரு விசை கூட எல் ஷடாய், எல் ஷடாய், ஜீசஸ். ஓ ரிமாமா ஷகதரியா தலரியாதரா ஒரு விஷயம் கூட, எல் ஷடாய், எல் ஷடாய். ஒவ்வொரு இருதயமும் இன்று முதல் துதிக்கிற இருதயமாய் மாறட்டும். ஒவ்வொரு பலிபீடத்திலும் அக்கினி அணையாமல் எரியட்டும். தேவனை ஆராதிக்கிற அனுபவம், தேவனை துதிக்கிற அனுபவம், அந்த அன்பிலே கழிகுற அனுபவம். எல் ஷடாய், இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அன்பை விட்டு பிரிக்கிற எல்லாவற்றையும் இப்பொழுது கடிதப்படுத்துகிறேன். எது உம்மை நெருங்க விடாமல் தடை பண்ணுகிறதோ அவைகள் இப்பொழுது வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்திலே. எல் ஷடாய், எல் ஷடாய். உம்மிடத்தில் நெருங்க பண்ண, நெருங்க 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 எவைகள் என்னை தடுக்கிறதோ இந்த நேரத்திலே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற நேரத்திலே அவைகள் சுட்டரிக்கப்படுவதாக, அவைகள் சுட்டரிக்கப்படுவதாக. தேவ அன்பின் ஆழம், தேவ அன்பின் நீளம், அகலம், உயரம் என்ன என்பதை அறியத்தக்கதா இழுத்து செல்லுங்க ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, உன்னை விரும்புகிற தெய்வத்தை விரும்பி ஆராதி சபையே, விரும்பி ஆராதிங்கள். விரும்பி ஆராதிங்கள். எனக்கு ஆராதிக்கிறதுல விருப்பம் வரலனா அவர் என் மேல வச்ச அன்பை தட்டி விடுறேன் அர்த்தம். ஹalleluya. என் லைஃப்ல எது வேணாலும் நஷ்டப்படலாம், என் ஆண்டவரை உயர்த்துறது. இன்னைக்கு காலையில இருந்து ஆண்டவர் 2 காரியத்தை உணர்த்திட்டே இருக்கிறார். நமக்குள்ள ஆராதனை விரும்பி வரணும், 2வது விடாம வரணும். விரும்பி வரணும், விடாம வரணும். ஏன் விரும்பி வரணும்னா, சீயோனிலே உமக்கான துதியானது அமைந்து காத்திருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்றான். எப்பவுமே இருக்கும். ஏன்பா எப்பவுமே சீயோன்ல துதி இருக்குதுன்னா, ஆண்டவர் சொல்லுவாரு, நான் சீயோனை விரும்பி தெரிந்து கொண்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க? வேண்டாம் வெறுப்பா கர்த்தரை செலக்ட் பண்ணல. இந்த பூமியில யாரும் வைக்காத அன்பை, லவ்வ தான் என் மேல வச்சு கர்த்தர் செலக்ட் பண்ணி இருக்கிறான்னு சொல்றான். அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, அன்பான சகோதர சகோதரி, இந்த பூமியில யாருக்கும் உன் வாழ்க்கையில் வைக்காத ஒரு அன்பை பரலோக தகப்பன் உன்மேல் வைத்திருக்கிறார். அந்த அன்பு உன்னை விட்டு கொடுக்காது, அந்த அன்பு உன்னை விட்டு விலகாது, அந்த அன்பு உன்னை கைவிடாது. கடைசி வரை உன்னை அவர் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் விரும்புறதை நீ விரும்பு. ஹalleluya. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாம ஒரு சில நிமிடங்கள் கூட ஆராதிச்சு. ஆமென். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல அதனுடைய 30வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை
பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் என்று. இந்த உயர்வு இவர்கள் கேட்டதல்ல, இந்த உயர்வு இவர்கள் எதிர்பார்த்ததும் அல்ல, இந்த உயர்வை இவர்கள் விரும்பினதும் அல்ல. கேட்காத ஒன்று, எதிர்பார்க்காத ஒன்று, விரும்பாத ஒரு உயர்வை, நினைக்காத ஒரு உயர்வை தங்கள் சொந்த தேசத்தில் அல்ல, அந்நிய தேசத்துல கர்த்தர் கொடுக்கிறார். இப்படி கொடுக்க வல்லவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என்னால் எட்ட முடியாத உயர்வை, நான் நினைச்சு பார்க்காத ஒரு உயர்வை, நான் நினைச்சு கூட யோசிக்க கூட செய்யாத ஒரு உயர்வை தர வல்லமை உள்ள தெய்வத்தை தான் நான் ஆராதித்துக்கிறேன் சொல்றவங்க எவரையும் மேன்மைப்படுத்துவோம், பலப்படுத்துவோம் என் ஆண்டவரால கூடும். தாவீதை ராஜா வாக்குகிறார் ஆண்டவர். இது தாவீது நினைச்சதல்ல, தாவீது கேட்டதல்ல, தாவீது எதிர்பார்த்ததும் அல்ல. ஆனா கர்த்தர் கொடுக்கிறார். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்க என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஆனா இந்த வசனம் தொடங்கும் போது ஒரு வார்த்தை தொடங்கு, பின்பு. பின்பு பின்புனா இதுக்கு முன்பு ஒண்ணு இருக்கு. அந்த முன்பு என்ன தெரியுமா? 28 29 வசனத்துல நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். 29வது வசனம், ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை சொன்னது இந்த 3 வாலிபர்கள் அல்ல. இந்த வார்த்தையை சொன்னது இவர்களை அழிக்க வேண்டும் என்று துடித்த நேபுகாத்நேச்சார். இந்த வார்த்தை சொல்லி முடித்த பின்பு அவர்கள் நினைக்காத ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல தியானிக்க வைத்த வார்த்தை இதுதான். அநேக காரியங்கள் கர்த்தர் ஆல்ரெடி உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த காரியத்தை பார்க்கிறதற்கு முன்பாக ஒரு காரியம் நடக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் வாயில சொல்லணும், இவன் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தெய்வத்தை குறித்து நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக ஆரம்பத்தில் இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவரை தான் ஆராதிப்போம். அந்த டைம்ல ஆண்டவர் விடுவிக்கல, அந்த டைம் ஆண்டவர் உயர்வை கொடுக்கல. ஆனால் எப்பொழுது நேபுகாத்நேச்சார் வாயில இந்த வார்த்தை வருது, அப்ப சில தருணத்துல சில நபர்களை என் முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்து சில என் ட்ராக்ல சிலரை கர்த்தர் என் ட்ராக்குள்ள என்னோடு கூட டிராவல் பண்ண வைக்கிறது எதுக்கு தெரியுமா? என் மூலம் அவர்கள் ஆண்டவர் அறியணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்க கர்த்தர் தான் உட்கார வைக்கிறா பஞ்ச காலத்துல. ஆனா அந்த பஞ்ச காலத்துல அபிமெலேக்கும் வந்து தடுக்கிறான். பிற்பாடு தகப்பன் தோண்டின துறவை தான் ஈசாக்கு திரும்ப தோன்றார். அப்பொழுது பெலிஸ்தியர்கள் வந்து தடுக்கிறார்கள். என்ன ஆண்டவரே, நீங்க வச்ச ட்ராக்ல இவங்களும் டிராவல் பண்றாங்களே. ஈசாக்கு ஆரம்பத்துல புரியல. ஆனா அந்த ட்ராக்ல எப்பொழுது அவர்கள் ஸ்டாப் ஆனாங்க தெரியுமா? ஈசாக்கு 100 மடங்கு பலனை பெற்ற போதல்ல, ஈசாக்கு தோண்டின துறவுல தண்ணீர் வந்த போதல்ல, மாறாய் வந்து சொல்லுகிறார்கள், உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதை கண்டோம் என்று. இப்படி பார்க்கிறது வர என் லைஃப்ல அநேக காரியத்தை என்னால சுதந்திரிக்க முடியாது. பின்பு அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அதற்கு முன்பு அவனை சுற்றி இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அன்பான வாலிபர்களே, அன்பான சகோதர சகோதரி, உங்கள் குடும்பத்திலே அநேக பிரச்சனைகள் சால்வாக நீங்க விரும்புறீங்கன்னா இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற வார்த்தை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அறியட்டும், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்பதை. எப்படி அறிந்து கொள்வார்கள்? 2 காரியம், அதான் சொல்லிட்டேன். நீங்கள் விரும்பி ஆராதிங்கள், விடாம ஆராதிங்க. விடாம ஆராதிங்க சொல்றதுல ஒரு வார்த்தை நான் ஆட் பண்றேன், வைராக்கியம் ஆராதிங்க. வைராக்கியம், கிறிஸ்துவுக்காக வைராக்கியம். முதல்ல விரும்பி ராஜா பொற்சிலையை உண்டு பண்ணி எல்லாரும் விழுந்து வணங்கும் போது இவர்கள் வணங்கவில்லை. ஏன் வணங்கலன்னா, ராஜா வந்து கேட்கிறார், எவா ஏன் நீ வணங்கல அப்படின்னு கேட்கும்போது
அவர்கள் சொல்லுகிறார்கள் 16வது வசனத்துல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்ல. அதன் அர்த்தம் என்ன? நேபுகாத்நேச்சாரே, நீ எத்தனை சிலை உண்டு பண்ணாலும் எங்களுக்கு அதுக்கு மேல விருப்பம் வராது. எங்களுக்கு ஒருத்தர் மேல மட்டும்தான் விருப்பம் இருக்குது. அவரை தான் ஆராதித்தே இருப்போம். இதை வச்சு நீ பேச வராதீங்க. நீ பேசினால பிரயோஜனம் இல்லை. நேபுகாத்நேச்சார் யார்கிட்ட பேசுறாங்கன்னா ராஜா கிட்ட. இப்படி பேசின அடுத்த ஸ்டைம் நிக்க முடியுமா அவனால? ஆனால் நிக்கிறான் பாத்தீங்களா? நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு மனசு கிடையாது. உன்னை புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு ஒருத்தர் மேல லவ் இருக்கு. நாங்க ஒருத்தரை லவ் பண்றோம். அந்த லவ்வை தள்ளிட்டு இன்னொருத்தனை லவ் பண்ண எனக்கு வராது. என் லவ் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான், இயேசுவுக்கு மட்டும் சொல்றாங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரு விருப்பம் இருக்குதுன்னா நான் எந்த சிச்சுவேஷன்ல ஆராதிக்கிறேன். அதான் சொல்லல, ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நான் நல்லா இருக்கும் போது மட்டும் இல்ல அவங்கள்ட்ட பேசுறது, என் கஷ்டத்திலையும் பேசுறேன். எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும்னா அவர் எனக்கு நன்மை செஞ்சாலும் ஆராதிப்பேன், நன்மை செய்யாட்டாலும் நான் அவரை ஆராதிப்பேன். என் சூழ்நிலை நல்லா இருந்தாலும் ஆராதிப்பேன், நல்லா இல்லாட்டாலும் ஆராதிப்பேன். பலன் இருந்தாலும் ஆராதிப்பேன், பலன் இல்லாவிட்டாலும் ஆராதிப்பேன். 1 மடங்கு தீ ஆனாலும் ஆராதிப்பேன், 7 மடங்கு தீ ஆனாலும் ஆராதிப்பேன். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. எவ்வளவு பெரிய அக்கினி எழுந்தாலும் சரி, இந்த லவ் அதை அடைக்க முடியாது. விரும்பி ஆராதிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் என்ன சொல்லி நிக்கிறாங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அடுத்து சொல்ல, விடுவிக்காமற் போனாலும். இதான் வைராக்கியம். அங்க உடனே நம்மள மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்குல்ல, உடனே அந்த இடத்துல அந்நிய பாஷை எல்லாம் ஒண்ணுமே செய்யல. மாறா என்ன சொல்றாங்க தெரியுமா? வார்த்தையை சொல்றாங்க. ராஜாக்கு முன்னாடி சொல்றாங்க, ராஜாவே, நீ தீக்குள்ள தூக்கி போட்டாலும் நாங்க அவரை தான் ஆராதிப்போம். ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புறேன். நான் பாடி ஆராதிக்கிறது ஆராதனை தான். சில சிச்சுவேஷன்ல நான் கர்த்தருக்கு நிக்கிறேன் பாருங்க, அதுவும் ஆராதனை. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தீக்குள்ள போகும்போது அவர் நடுவில், பைபிள் என்ன சொல்லுது, 2 பேர் ஒருமனப்பட்டு கூடும்போது அவர் வந்து. இங்க பாட்டு பாடினாங்களா? அந்நிய பாஷை பேசினாங்களா? இல்ல. ஒன்னு கை தட்டினாங்களா? ஒன்னும் செய்யல. ஆனா கர்த்தருக்கு வைராக்கமா நிக்கிறாங்க பாருங்க. இத கர்த்தர் ஆராதனையா பாக்குறார். சில சிச்சுவேஷன்ல நீங்க வைராக்கியமா நிக்கிறீங்க பாருங்க, கர்த்தர் ஆராதனையா பாக்குறார். அப்படியான ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். அது நடுவில் கர்த்தர் வந்து உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லி, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹி ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே. சத்தமா பாடுங்க, எல் ஷடாய் ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, ஓ எலோஹி அடோனாய் அடோனாய் ஆராதிப்பே. இந்த வார்த்தை சொல்லும் போது சில உள்ளங்கள் இருக்கிறீங்க, சில சிச்சுவேஷன்ல கர்த்தரை விடாம பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. இந்த மாலை நேரத்துல தீர்க்கதரிசனமா ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். உன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளுகிற சீசன் இது. கர்த்தர் உன் நடுவில் இருப்பதை காண பண்ணுவார். பின்வாங்காதே, முன்னேறி கொண்டே இரு. விசுவாசத்தை தளர விடாதே, விசுவாசத்தை அறிக்கை பண்ணி கொண்டே இரு. கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். இதுவும் ஆராதனை. சில சிச்சுவேஷன்ஸ் கர்த்தர் பர்பஸா அனுமதிப்பார். சில சிச்சுவேஷன்ஸ் எதுக்கு தெரியுமா? அந்த நடுவில் நீ எப்படி நின்று ஆராதிக்கிற. ஹல்லேலூயா. சில உள்ளத்துக்காக இந்த வார்த்தை ஆவியானவர் இன்று பேசிக்கிறார். சில சிச்சுவேஷன்ஸ்ல இன்னைக்கு நிக்க விட்டுருக்கிறாரா? ஆமென். நான் நிற்க 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 என் சோதனை அதிகமாகுதே தவிர என் முன்னாடி தீ அணைய மாட்டேங்குது. தீ அணைய மாட்டேங்குது. இவங்க நிற்கிறேன்னு சொன்னதும் வைராக்கியமா நிற்க நிற்க சில சிச்சுவேஷன்ஸை கர்த்தர் மாத்தல. ஆனா அந்த சிச்சுவேஷனுக்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எங்க சிலத கர்த்தர் கடக்காமலே அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செஞ்சு சால்வ் பண்ணிடுவார். ஆனா சில சிச்சுவேஷன்ஸை நம்ம கடந்துதான்
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிலதை கடந்து தான் போகணும். தீக்குள்ள போயிட்டு தான் வரணும். சிலர் இன்னும் போகாம வெளியில நிக்கிறீங்க. அதனாலதான் ஆண்டவரை வெயிட் பண்ணி எப்ப போவா, உள்ள போனாதான் அவர் வர்றதை பார்க்க முடியும். ஆமென். அப்ப இதை தாண்டி எனக்கு ஒரு மேன்மை இருக்குங்கிறத எதை வச்சு சொல்லுவேன்? தீ அணையறத வச்சா இல்ல. எதை வச்சு சொல்லுவீங்க தெரியுமா? இந்த தீக்குள்ள போயிட்டு வந்தாலும் உன் வாழ்க்கையில ஒரு சேதம் வராதபடிக்கு ஒரு ஜீவனோட வச்சிருப்பா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் நினைச்சது போல ஒன்னே கர்த்தர் மாத்தல, ஆனா இந்த தீக்கு நடுவிலும் கர்த்தர் இன்னைக்கு என்ன ஜீவனோடு சேதம் இல்லாமல் காத்து வருகிறார் என்றால் இதற்கு பிற்பாடு ஒரு மேன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 என்று எல்லாவற்றிற்கும் சொல்லிக் கொண்டிருந்தவர் எப்படிப்பா உனக்கு சொல்ல தோணுதுன்னா, யோபு சொல்றார், அவர் என் ஆவியை காப்பாற்றி வச்சிருக்கிறார், என்ன உயிரோட வச்சிருக்கிறார். இது போதும். மேவிபோசேத்துக்கு தயவு காட்டப்பட காரணம் என்ன தெரியுமா? மேவிபோசேத்தின் திறமை கிடையாது, மேவிபோசேத்தின் பலன் கிடையாது. சீபாவை பார்த்து ராஜா கேட்கிற கொஸ்டின் என்ன தெரியுமா? யோனத்தான் நிமித்தம் தயவு காட்ட யோனத்தான் குடும்பத்துல யாராவது திறமையா இருக்கிறாரான்ல, யாராவது உயிரோட இருக்கிறான். அப்ப சீபா வந்து சொல்ற, ஐயா உயிரோட இருக்கிறான், ஆனா அவன் பலவீனமா இருக்க. பலவீனத்தை நான் கேட்டேனா? அவன் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறான்னு கேட்டேனா? உயிரோட இருக்கிறானா, உயிரோட வச்சிருக்கிறானா? இன்னைக்கு பல காரியங்களை நான் நினைச்சது போல நடக்கல, ஆனா கர்த்தர் என்ன இன்னைக்கு உயிரோட தான் வச்சிருக்கிறார். இது போதும். இதற்கு பிற்பாடு கர்த்தர் எனக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமா எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனா ஆராதிப்பே, இயேசுவா. நீங்க மட்டும் பாடுங்க, எல் ஷடாய் எல் ஷடாய். Thank you Jesus, oh thank you pa, அடோனா இயேசுவா. விரும்பி ஆராதிங்க, விடாம ஆராதிங்க. தேவனை ஆராதிக்கிறதுல எனக்கு விருப்பம் உண்டாகணும், தேவனை ஆராதிக்கிறதுல நான் விடாம இருக்கணும். சில சிச்சுவேஷன்ஸ்ல கர்த்தர் உங்களை நிக்க வைக்கும் போது, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்காய் சில இடத்துல நிற்கும் போது உங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. படிக்கிற இடத்துல, வேலை பார்க்கிற இடத்துல நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறவங்கள நிற்கும் போது சப்போர்ட்டிவா யாரும் நிக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நீங்கள் பின்வாங்கி யாரை ஆராதிக்கிறோம் என்பதை மறக்காமல் அதிலே நில்லுங்கள். அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையா வச்சிருக்கிறார். அன்பான உள்ளமே, வைராக்கியமாய் நில்லுங்கள், வைராக்கியமாய் ஆராதிங்கள். நீ நிற்கிற இடத்துல கர்த்தர் வந்து உனக்கு அற்புதங்களை செய்வார் என்று நம்புகிறவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரே ஒரு பாடலை நல்ல கைகளை தட்டி பாடி, ஹalleluya, நல்ல கரங்களை தட்டி, எந்த சூழ்நிலையானாலும் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. நீங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க, நாட்கள் என்ன, ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. விரும்பி ஆராதிங்க, விடாம ஆராதிங்க. எந்த சிச்சுவேஷன்ல கர்த்தருக்காய் நில்லுங்கள். அப்படி சில சிச்சுவேஷன்ஸ் பார்க்க வைக்கிறானா, அதை தாண்டி பின்பு கர்த்தர் ஒரு மேன்மை எனக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹalleluya, உம்மை ஆராதிப்பே. நல்ல கையை தட்டி உம்மை ஆராதிப்பே பாடுவோம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதி. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஒரு விஷயம் கூட. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை,
அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். தாயின் கருவில் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக. நல்ல கைகளை தட்டி நாட்கள், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே வைராக்கியமா என் நாட்கள், ஆண்டவரே என் நாட்கள் முடிகிறது வரையிலும் நான் துதிக்கிறது ஸ்டாப் ஆகிற அன்னைக்கு என் ஓட்டம் முடியணும் ஆண்டவரே. அதுவரை இந்த மூச்சுமை துதித்துக் கொண்டே இருப்பதாக. ஆராதிப்பேன் உம்மையே. அப்படி பாடுவோம். ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா, ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேனா, ஆமென் ஆண்டவரே சுவை. நல்லவரே நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிற அனல் பற்றி பிடிப்பதாக ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ளையும் சிறுவர்களுக்குள்ளையும் பெரியவர்களுக்குள்ளையும். காண்பவரே காண்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காப்பவரே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆமென். பணிந்து குனிந்து ஆமென். பரிசுத்த உள்ளத்தோடு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை. ஓ ஆராதிப்பேன் ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் முழு பலத்தோம் கைகளை தட்டி அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோடு நீ நில்லு, நீ நில்லு. கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நில்லு. கர்த்தருக்காய் நில்லு. கர்த்தர் உன்னை எரிந்து பிரகாசிக்க பண்ணுவான். ஆமென். சத்துரு நினைக்கிறது போல நீ எரிந்து போவதில்லை. மாறாய் கர்த்தருக்காய் எரிந்து பிரகாசிக்க. ஆமென் 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 ஆமென். உன்னை அழிக்க நினைக்கிறவர்கள் அழிவார்களை தவிர அழைத்தவர் உன்னை அழிய விட மாட்டார். விசுவாசிக்கிற உள்ளமே கைகளை கட்டி ஆர்ப்பரிப்போடு அழைத்தவரை ஆராதிப்பதில் உறுதியாயிரு. நீ அழிந்து போவதில்லை. மாறாய் அழைப்பு உன்னில் நிறைவேறும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர். Thank you Jesus. உமக்காய் நிற்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். கடைசியா 2 கரங்களையும் உயர்த்தியவாறு ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு காரியத்தை கேளுங்க. உம்மை விரும்பி ஆராதிக்கணும். உம்மை விடாம ஆராதிக்கணும். ஆண்டவர் எத்தனை மடங்கு தீ எனக்கு முன்பாக எரிந்தார். நான் இப்ப ஆண்டவரே, காரணம் எனக்குள் எரிகிற ஒரு தீ உண்டு. அந்த தீக்கு முன்பா இந்த தீயெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்குள் எழுப்பப்பட்டதாக்கி கடைசி 2 கரத்தை உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே எப்போதுமே உமக்காய். என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை அர்ப்பணிக்கிற இருதயத்தோடு எரிந்து கொண்டே இருப்பேன். பாடுகளை எரிந்து கொண்டே இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உம்மை விடாமல் ஆராதிக்கிறேன். விரும்பி ஆராதிக்கட்டும். உம்முடைய விருப்பங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். என் தேவனே ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிப்போம். ஹல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா ஓசன்னா. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna.
அல்லேலூயா.